இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எல்லாம் வழக்கமா பயன்படுத்திட்டு வந்த நெறைய விஷயங்கள இன்னைக்கு நம்ம மறந்துட்டு, என்னடா இது? இதுக்கான சொல்யூஷன் என்ன? எவ்ளோ காஸ்ட்லியான விஷயங்கள் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அந்த மாதிரி நம்ம எளிமையாக கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தான் இந்த பதிவுல தலைமுடி வளர்ச்சிக்காக நம்ப இப்போ நெறைய ஷாம்பூஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, டாண்ட்ரஃப். ஸோ ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கிடைக்குது. அதையும் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இதுல முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு இருக்கிறது டாண்ட்ரஃபா? இல்ல ஸ்கேல்ப்ல வரக்கூடிய சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனையா? அப்படின்றது நீங்க கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்னன்றத நான் சொல்றேன். நம்ம ஸ்கேல்ப்புக்கு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு விஷயம். இத பயன்படுத்தி பாருங்க. தலையில நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஹேர் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். நம்ம தண்ணியில மிக்ஸ் பண்ணி இதனோட சில மூலிகைகள் சேர்த்து நீங்க பயன்படுத்தலாம். ஸோ உங்களுக்கு நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய டாண்ட்ரஃப், அதாவது தலையில எனக்கு அரிப்பு இருந்துகிட்டே இருக்குங்க. எந்த நேரமும் தலையில அரிப்பு தான் இருக்கு. அப்படியே பவுடர் மாதிரி எனக்கு தலையில இருந்து கொட்டுது. எப்பவுமே ஹேர் எனக்கு ரொம்ப ட்ரையா இருக்கு. அப்படியே கை வச்சு பார்க்கும்போதே ரொம்ப திக்கா இருந்த முடி இப்ப எல்லாமே தின் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஒரு டென்சிட்டி இல்லாத மாதிரி, நல்ல டார்க்கா பிளாக் கலர்ல இருந்த முடி இப்ப செம்பட்டையா மாறுற மாரி இருக்குன்னுலாம் சொல்றீங்க. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எல்லாம் வழக்கமா பயன்படுத்திட்டு வந்த நெறைய விஷயங்கள இன்னைக்கு நம்ம மறந்துட்டு, என்னடா இது? இதுக்கான சொல்யூஷன் என்ன? எவ்ளோ காஸ்ட்லியான விஷயங்கள் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அந்த மாதிரி நம்ம எளிமையாக கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். தலைமுடி வளர்ச்சிக்காக நம்ம இப்போ நெறைய ஷாம்பூஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, டாண்ட்ரஃப். ஸோ ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கிடைக்குது. அதையும் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இதுல முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு இருக்கிறது டாண்ட்ரஃபா? இல்ல ஸ்கேல்ப்ல வரக்கூடிய சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனையா? அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டாண்ட்ரஃப்னா நீங்க ஷாம்பு போட்டு அத கிளியர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, 2, 3 டேஸ் உங்களுக்கு நார்மலா இருக்கும். திரும்பவும் நமக்கு டாண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சுருங்க. அதே மாதிரி இந்த சொரியாசிஸ் பிரச்சனைக்கும் நீங்க இந்த டாண்ட்ரஃப் ஷாம்புவே போட்டுக்கிட்டே இருக்கிறோம்னா, திரும்ப திரும்ப ஸ்கேல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இச்சிங் அதிகமாகும். ட்ரைனஸ் ரொம்ப அதிகமாயிட்டு, இதனுடைய பிரச்சனையை இன்னும் தீவிரமா தான் மாற்றும். அதனால நீங்க கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்னன்றத நான் சொல்றேன். நம்ம ஸ்கேல்ப்புக்கு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு விஷயம். இத பயன்படுத்தி பாருங்க. தலையில நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஹேர் நல்லா சாஃப்ட்டா இருக்க ஆரம்பிக்கும். சரி, அதுதான் அரப்பு இலை அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த அரப்பு இலைய எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? ஸோ ரெகுலரா இந்த அரப்பு தூள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இந்த அரப்பு இலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஷீக்காய் நம்ம பயன்படுத்துறோம். அதோட சேர்த்து அரப்பு இலை பயன்படுத்தும்போது தலைமுடி ரொம்ப சாஃப்டா, ஷைனிங்கா, சில்கியா, ஹேர் ஃபால் உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிரும். சரி, இந்த அரப்பு இலை அப்படின்னு சொல்றது நிறைய இடங்கள்ல கிடைக்கும். சின்ன சின்னதா இலைகள் இருக்கும். அத உருவிட்டு வந்து நம்ம உலர்த்தி அதை பவுடர் பண்ணி எடுப்பாங்க. இல்லை அரப்பு இலை பொடின்னு கேட்டாலே உங்களுக்கு கிடைக்குங்க நாட்டு மருந்து கடைகளில். ஸோ இதை நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதனோட சில மூலிகைகள் சேர்த்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டாண்ட்ரஃப், அதாவது தலையில் எனக்கு அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க. எந்த நேரமும் தலையில் அரிப்பு தான் இருக்குது. அப்படியே பவுடர் மாதிரி எனக்கு தலையிலேருந்து கொட்டுது. எப்பவுமே ஹேர் எனக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது. அப்படி கை வச்சு பார்க்கும்போதே ரொம்ப திக்காக இருந்த முடி இப்போ எல்லாமே தின் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஒரு டென்சிட்டி இல்லாத மாதிரி, நல்ல டார்க்காக பிளாக் கலரில் இருந்த முடி இப்போ செம்பட்டையாக மாறுற மாதிரி இருக்குன்னுலாம் சொல்கிறீங்க. ஸோ இதற்கு இந்த அரப்பு இலை ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ இந்த அரப்பு இலை பயன்படுத்தும் போது அந்த ட்ரைனஸ், தலையில் இருக்கக்கூடிய டாண்ட்ரஃப் எல்லாமே நமக்கு மறைஞ்சி காணாமலே போயிடணுங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த அரப்பு பொடி இருக்குது பார்த்தீங்களா? இதனோட வேறு என்ன மூலிகைகள்லாம் சேர்த்து நம்ம ஒரு ஹேர் வாஷ் பவுடராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ரெகுலராக இந்த அரப்பு பொடி நீங்கள் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வச்சுக்கோங்க. இதனோட சேர்க்கக்கூடிய பவுடர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதனோட நெல்லிக்காய் பவுடர், நெல்லிக்காய் பொடி நம்ம வந்து 100 கிராம் சேர்த்துக்கலாம். ஸோ நெல்லிக்காய் பொடி சேர்க்கும்பொழுது தலைமுடி நல்லாவே ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும்.
ஸோ தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாகிறதுக்கு நெல்லிக்காய் பொடி உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. அடுத்ததாக வெந்தயம். ஸோ வெந்தயம் பொடி இதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு வெந்தயம் பொடி இதனோட சேர்க்கும்போது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ ரோஜா இதழ்கள் அதனுடைய பொடி இருந்தால் ஒரு 100 கிராம் இதனோட சேர்த்துக்கணும். அவ்வளோ முக்கியமானது ரோஜா இதழ்களோட பொடி. அதுக்கப்புறம் வெட்டிவேர் பொடி இதில் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி பச்சரிசி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அரிசி பவுடரும் 100 கிராம் இதனோட சேர்த்துக்கணும். ஸோ இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பவுடர் தான் நம்ம ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ அரப்பு பொடி இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறதுங்க, என்ன கண்டிஷ்னர் நான் யூஸ் பண்ணலாம், இதனால் ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு யோசித்து நீங்கள் ஒரு ஷாம்பும் யூஸ் பண்ண வேண்டாங்க. ஸோ இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது தலைமுடி நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சாஃப்டாக, சில்கியாக, ஷைனிங்காக, தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனையும் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ அரப்பு பொடியில் இவ்வளவு நன்மைகள் இருக்குது. இதை பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது தலைமுடி நமக்கு செழித்து ஆரோக்கியமாக வளரும். நரைமுடி பிரச்சனையும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த அரப்பு இலை இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய பூஞ்சை தொற்று, அரிப்பு பிரச்சனை இருக்குது, ஏதாவது தீக்காயம் பட்டிருக்கு அப்படின்னாலும் அதற்குமே இந்த அரப்பு இலைகளை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த இலைகளை அரைத்து அந்த சாறு நம்ம பயன்படுத்தும் பொழுது, ஸோ நம்ம உடலில் அந்த இலைகளை அரைத்து சாறு எங்கெல்லாம் நமக்கு பாதிப்பு இருக்கோ, தேமல் இருக்குங்க, ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிடுச்சு அப்படி இன்செக்ட் பைட் இருக்குது, என்னன்னே தெரியலையே, வீக்கம் தடிப்பாக வருது, அர்டிகேரியா ப்ராப்ளம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரேஷஸ் வர மாதிரி, ஸோ அது நமக்கு குறையணுன்னாலும் இந்த அரப்பு இலையை அரைச்சி அந்த சாரோட குப்பைமேனி சாறு மற்றும் மஞ்சள் பொடி கலந்து நம்ம சருமத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ திடீர்னு எனக்கு வீக்கம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டிங்கன்னா, அப்படியே கையில் இப்படி லைட்டாக சொரிஞ்சிருப்போம், அது அப்படியே திக்காக ஒரு பல்ஜா வீல்ஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதற்குமே அரப்பு இலை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதனோட சாறு எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அந்த உலர்ந்த இலை பொடி மாதிரி இதற்குமே நல்ல பலன் இருக்குது. ஸோ இல்லைங்க இலை பொடி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த இலை பொடியை தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி பாடி ஃபுல்லாக உடல் முழுவதும் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது அந்த அரிப்பு பிரச்சனை நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ ஹேருக்கு நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ எந்த மாதிரி ஒரு ஹேர் பவுடரோ இல்லை ஹேர் பேக்கோ நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்றது தெரியாமல், ஸோ ரொம்ப ட்ரைனஸ் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதிகமாக சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஒரு ட்ரைனஸ் வரும். இதனால் எல்லோரும் என்ன சொல்கிறது, இல்லைங்க இது நேச்சுரலாக பவுடர் எதாவது போட்டால் ரொம்ப ட்ரை ஆகிடுது, முடி கொட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ சேர்க்கக்கூடிய பொருட்களை இதனோட சரியான அளவில் நீங்கள் சேர்க்கும்பொழுது தான் தலைமுடி உதிர்தல் அப்படின்ற ஒரு பிரச்சனையை நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ தலைமுடி நல்லாவே செழித்து வளருன்னா அரப்பு பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், தோல், தேமல், அரிப்பு இது குணமாகிறதுக்கும் நம்ம அரப்பு பொடி யூஸ் பண்ணலாம். இதில் முக்கியமாக ஹேர் ஃபால் இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது, இதை குறைக்கிறதுக்கு ஸோ இந்த பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெட்பாலை தைலமோ அருகன் தைலமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த வெட்பாலை அப்படின்னு சொல்கிறது இந்த சொரியாசிஸ் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ ஸ்கேல்ஸ் அப்படியே தலையில் ஸ்கேல்ப் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், தலையிலேருந்து அப்படியே ஸ்கேல்ஸ் உதிர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது நமக்கு அந்த ஸ்கேல்ஸ் உதிர்றது ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த 2 தைலத்தில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு இந்த பவுடர் நம்ம சொன்ன மாதிரி அரப்பு பொடியோட ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த மூலிகைகளை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூலிகைகளை அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது தலையில் டேண்ட்ரஃப் காணாமல் மறைந்து போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சொரியாசிஸ் இருக்குன்னா மறக்காமல் இதில் வெட்பாலை தைலம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெட்பாலை தைலம் யூஸ் பண்ணும்போதும் தலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கேல்ஸ் உதிர்றது குறைய ஆரம்பிக்கும். ஸோ அரப்பு இலை அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கும். ஸோ தலைமுடி உதிர்தல், தலைமுடி ரொம்ப ட்ரைனஸ் ஆகுது, முக்கியமாக ஒரு சிலர் இந்த அரப்பு இலையை பயன்படுத்தி வாரம் 3 முறையாவது நம்ம தலைக்கு குளியல் எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது தான் இதனோட முழு பலன்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தலைமுடி தொடர்பான பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.